ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் போய் ஆரஞ்சு பழம் பறிக்க போகிறோம். எஸ், இங்கே பயங்கரமாக குளிருது, அதனால தான் பீனி போட்டிருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம மரத்தில் போயிட்டு ஆரஞ்சு பழமும் அப்புறம் வந்து லைம் இருக்குது, லைமும் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மரத்தில் எவ்வளோ ஆரஞ்சு பழம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டிடுறேன். முன்னாடி பார்த்தீங்களா, இந்த வருஷம் நம்ம மரத்தில் வந்து கம்மியாக தான் ஆரஞ்சு பழம் இருக்குது. இல்லை பாருங்கள், ஆனால் பெருசு பெருசாக இருக்குது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். நான் இங்கே ஒரு 3-4 இருக்கா, இது உள்ள ஒன்று இருக்குது, இதில் உள்ள ஒரு 3 இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இதில் இங்கே இருக்கு, அப்புறம் ஒன்று கீழே கிடக்கு. பார்த்தீங்களா? ஹேய் ஷாடோ, என்னம்மா பண்ணுறாங்க? இங்கே வேணும் நம்மள இருக்கானா? டேய் டேய், உடனே குஷியாகாத, அமைதியாக இருக்கு. இது பார்த்தீங்களா? ஓகே, இந்த வருஷம் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஈஸியாக எண்ணிடலாம், அவ்வளோதான் இருக்குது. அது என்னது கீழே அங்கே ஒன்று இருக்கா? சரி, ஏன்னா போன வருஷம் சொன்ன அதே மெசேஜ் தான். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வந்து நிறைய இருக்கும், ஒரு வருஷம் வந்து கம்மியாக வரும். போன வருஷம் நம்ம வரத்தில் ஏகப்பட்டது வந்துருந்துச்சு, இந்த வருஷம் கம்மியாக தான் வந்திருக்கு. அதனால் இதை நம்ம வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நாலு பழம் தான் பறிச்சிருக்கோம், அந்த 4 பழத்துக்கே வந்து இந்த பவுல் ஃபுல்லாகிருச்சு. இன்னும் கொஞ்சம் பழகட்டும். ஓகே, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பழகட்டும். இப்போதைக்கு நம்ம வந்து 6 பழம் தான் பறிச்சிருக்கோம். ஏன் வந்து இந்த வருஷம் பெருசு பெருசாக வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, போன வருஷம் என்ன பண்ணேன், கொஞ்சம் உரம் கொண்டு வந்து போட்டேன் அதில். ஸோ மேபி அதனால் கூட இருக்கலாம். ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா எங்கள் மரத்தில் வந்து இவ்வளோ பெருசெல்லாம் ஆரஞ்சு பழம் வராது. எங்கே இருக்குது, இந்த சைஸில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி வந்திருக்கு. சரி, ஆரஞ்சு பழம் பறிச்சாச்சு. அடுத்து நம்ம போயிட்டு லைம் பறிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு வரணும். லைம் பறிக்கிறதுக்கு பவுல் எடுத்து வந்தாச்சு. இந்த ஆரஞ்சு பழத்தை இங்கேயே வச்சுட்டு போயிடலாம். எப்படிங்க தான் வரணும். Holy tree, holy tree. லான் மூவிங் பண்ணணும். பாருங்க, நிறைய இருக்குது.
நிறைய வந்திருக்கு இந்த வருஷம் லைம் வந்து. செம ஸ்மெல்லு. வாவ். லைம் தான் வந்து என்னோடய ஃபேவரட் எப்போவுமே. அஃப்கோர்ஸ் லெமனும் பிடிக்கும், ஆனால் லெமனை விட லைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஷார்ப்பான ஒரு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ போதும். மீதி அப்புறமா பிடிக்கலாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இருங்க, ஒரு மேண்ட்ரின் காலையில் பார்த்தேன். லெமன் ஒன்றே ஒன்று வந்திருக்கு பாருங்க. எங்கே அதை இந்த இருக்கா? மேண்ட்ரின் பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்குது எல்லாம். பார்த்தீங்களா? இங்கேருந்து எப்படி காட்டுறது இது? இந்த இருக்கா? அப்புறம் இந்த சைடில் வந்தீங்கன்னா இதை பார்க்கலாம். சுற்றி சுற்றி வர வேண்டியதாக இருக்குதே. 1 2 3 4 இருக்குது. போன வாரம் ஒரே ஒரு மேண்ட்ரின் மட்டும் பெருசாக இருந்துச்சு. அதை பறித்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். ஒரு பழம் தான், ஆளுக்கு 2 சோளை தான் வந்துச்சு. ஆனால் நல்ல இனிப்பாக இருந்துச்சு. இந்த வருஷம் இதுக்கு கொஞ்சம் உரத்தை வச்சு பார்ப்போம். அந்த ஆரஞ்சு மரத்துக்கு வச்ச மாதிரி மேபி அடுத்த வருஷம் கொஞ்சம் பெருசாக வரலாம். அப்புறம் என்ன, நம்ம கோஃபை ட்ரீ எப்படி இருக்கு? கோஃபை ட்ரீ, யா, இட்ஸ் குட். ஓகே, பார்த்தீங்களா? ஆரஞ்ச் அண்ட் லைம் ஹார்வெஸ்ட் இன்னைக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு பார்த்துடலாம். உள்ளே போய்ட்டு நைஃப் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி நம்மளோட ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா? ஆமாம், உருண்டு ஓடுது. இது வந்து லைமு, இது வந்து ஆரஞ்சு. இதில் நம்ம வந்து ஒரு ஆரஞ்சை வந்து நம்ம கட் பண்ணலாம். ஓகே, நைஃப் எடுத்து வந்துருக்கேன். ஒரு சாப்பிங் போர்டு எடுத்து வந்துட்டேன். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? மடி எறும்பாக இருக்குது இந்த மரத்தில். ஆரஞ்சு மரத்துலேருந்து அந்த சின்ன சின்ன எறும்பு. நல்ல வாசனையாக இருக்குது. எஸ், வரேன். நல்லா வெஜ்ஜஸாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணதை இந்த இருக்கா, இதை வந்து இது அப்படியே ஜூஸ் தெறிச்சு வருது. அப்படியே பீல் பண்ணியாச்சு. செம டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கு. இருக்க, நான் இன்னொன்று சாப்பிட்டுக்கிறேன்.
ஆ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு. ஜூஸ் தெரிச்சு வருதேன். சாரி, ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. அதனால் இதுதான் லாஸ்ட் ஆனால் சரிங்களா, இது மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு. செமையாக இருக்குது. இதை வந்து வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் விட்டு வைப்போம். இன்றைக்கி நம்மளோட ஹார்வெஸ்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஆரஞ்சு பழமும் லைமும் பறித்து ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு மாத்திரம் செமையாக இருக்குது. அப்புறம் அவ்வளோதான். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிவ் மீ a thumbs up அண்ட் தென் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னோடய வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். Cheers guys.